ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவை யூஸ் பண்ணி இந்த சர்க்கியூட்டை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபைண்ட் V ஃபார் த கிவன் சர்க்கியூட். ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற சர்க்கியூட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விங்கிறது தான் அன்னோன், அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இந்த விங்கிறது எதுக்கு அக்ராஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 ohmக்கு அக்ராஸாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே பேட்டரியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 5 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 4 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 4 வோல்ட்டுன்னு இருக்குது. ஸோ இந்த 4 வோல்ட்டுங்கிறது எந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக இருக்குது அப்படின்னா 2 ohm ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக இருக்குது. நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சர்க்கியூட் அனாலிசிஸ் இல்லை சர்க்கியூட் தியரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறு சர்க்கியூட் பேரலல் சர்க்கியூட் அப்படின்னு நம்ம படிப்போம். ஸோ பேரலல் சர்க்கியூட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் சேமாக இருக்கும், கரண்ட் வந்து டிஃபர் ஆகும். இப்போது இந்த 2 ohmம் இந்த பேட்டரியும் நமக்கு எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ பேரலாக இருக்குது அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த 2 ohmக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் வந்து 4 வோல்ட்டு அப்படின்னு அர்த்தம். கரெக்டுங்களா? இப்போ அந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லூப் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த லூப்பை எடுத்துகிட்டு கிர்ச்சாஃப்ஸோட வோல்டேஜ் லாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது கிர்ச்சாஃப்ஸோட வோல்டேஜ் லாவை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ரைசிங் பொட்டென்ஷியல்னால் என்ன, ஃபாலின் பொட்டென்ஷியல்னால் என்னன்னு தெரியணும். ரைசிங் பொட்டென்ஷியல்னால் என்ன அப்படின்னா, நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு போனீங்கன்னா அது ரைஸ். ஃபாலின் பொட்டென்ஷியல் அப்படின்னா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு போனீங்கன்னா அது ஃபாலின் பொட்டென்ஷியல். ஃபால் அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் சைன் வரணும், ரைஸ் அப்படின்னா பாசிட்டிவ் சைன் வரணும். இது ஞாபகம் வரணும் உங்களுக்கு கண்டிப்பாக. இது தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ப்ராப்ளமை ரொம்ப ஈஸியாக முடிச்சுக்கலாம். ரைஸ்னா என்ன, ஃபால்னா என்ன, அதே மாதிரி பேரலல் சர்க்கியூட்டில் எது சேமாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் தெரியணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் இந்த லூப் எடுத்துகிட்டு இதில் கிர்ச்சாஃப்ஸோட வோல்டேஜ் லாவை அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் வந்து கிளாக் வைஸில் தான் நான் எடுத்துக்கிறேன் லூப்போட டைரக்ஷன். எப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ப்ராப்ளமில் லூப்போட டைரக்ஷன் கொடுக்கல அப்படின்னா எப்போவுமே கிளாக் வைஸ் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். கிளாக் வைஸ் எடுத்ததுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிரான்ச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது தானே ஸ்டார்டிங் நமக்கு. ஸோ அதனால் இந்த பிரான்ச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போது இந்த பிரான்ச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் நமக்கு வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, இல்லை பேட்ரின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ பாருங்கள், பொலாரிட்டி என்ன இருக்குது, நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இருக்குது. ஏன்னா நான் இந்த டைரக்ஷனில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். அப்போ இந்த டைரக்ஷனில் நான் ட்ராவல் பண்ணுறப்போ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு போகிறேன். அப்போ நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னால் நமக்கு என்ன, ரைஸ் இன் பொட்டென்ஷியல். ஸோ ரைஸ் இன் பொட்டென்ஷியல்னால் என்ன பொலாரிட்டி, பாசிட்டிவ் பொலாரிட்டி. ஸோ அதனால் நம்ம ப்ளஸ் போட்டுக்கலாம். ப்ளஸ் முன்னாடி போடணும்னு அவசியம் இல்லை, 5ன்னு எழுதிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரான்ச் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிரான்ச்சுக்கு போகிறோம். ஸோ இந்த பிரான்ச்சுக்கு என்ன டைரக்ஷனில் போகிறோன்னு பாருங்கள், பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு போகிறோம். இப்போ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படின்னா ஃபாலின் பொட்டென்ஷியல். அப்போ ஃபால் அப்படின்னா மைனஸ். ஸோ அப்போ -4. ஓகே, அடுத்து இந்த 2 ohmக்கு வரும். இந்த 2 ohmக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் வந்து 4 வோல்ட்டுன்னு சொன்னேன். ஏன்னா இது ரெண்டும் பேரலாக இருக்குது. அப்போ பேரலல் கனெக்ஷனில் வோல்டேஜ் சேம். அப்போது இங்கே என்ன வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னா இங்கே என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். அப்போ 4 வோல்ட். ஆனால் பொலாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னா ஃபால். அப்போ -4. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரான்ச் முடிச்சதுக்கப்புறம் இந்த பிரான்ச் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன டைரக்ஷனில் போகிறோம் பாருங்கள், நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு போகிறோம். இப்போ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்னா ரைஸ் இன் பொட்டென்ஷியல். ஸோ அப்போ ரைஸ் அப்படின்னா ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே வந்து இருக்கிற வோல்டேஜ் வந்து V, அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ சர்க்கியூட் க்ளோஸ் ஆயிடுச்சா, ஈக்குவல் டு 0. ஸோ கிர்ச்சாஃப்ஸோட வோல்டேஜ் லாங்கிறது என்ன, தி அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் தி வோல்டேஜஸ் இன் எனி க்ளோஸ்டு சர்க்கியூட் இஸ் ஈக்குவல் டு 0. அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இதிலிருந்து 5, இது -8 ப்ளஸ் V இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே வந்து -3 ப்ளஸ் V இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதிலிருந்து Vயோட வேல்யூ என்ன வரும் பாருங்கள், V இஸ் ஈக்குவல் டு 3 வோல்ட். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன விஷயம் தெரியணும் அப்படின்னா இந்த பேசிக்கான விஷயம் தெரியணும். கிர்ச்சாஃப்ஸோட வோல்டேஜ் லாவை எப்படி அப்ளை பண்ணணும், அதே மாதிரி பேரலல் சர்க்கியூட்டில் எது சேமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இந்த ப்ராப்ளமில் உங்களுக்கு தெரியணும்.
இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வித்தின் அ செகண்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராப்ளமை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.